ஸோ வணக்கம் டீச்சர். ஸோ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பார்ட்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. அதில் வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி போன வகுப்பில் என்ன பார்த்தோன்னு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணுங்கள். போன வகுப்பில் என்ன பார்த்தோங்க? பைண்டிங் எனர்ஜி. ஒரு கிராஃப் போட்டு அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? சரிங்க. இப்போது இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் ஃப்ராக்ஷன். பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். The divergence of the masses of the nucleus. The divergence of the masses of the nucleus. So nucleusனா என்னங்க? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். nucleus ஒரு அணுவினுடைய மையப்பகுதி. The center part of the atom. அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும்? புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் தான் என்ன சொல்கிறோம்? நியூக்ளியான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரோட்டானையும் நியூட்ரானையும் தான் சேர்த்து என்ன சொல்கிறோம்? நம்ம நியூக்ளியான் அப்படின்றோம். அப்போது இந்த அணுவுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு என்ன சார்ஜுங்க? பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நியூட்ரல் சார்ஜ். அதாவது சார்ஜ்லெஸ், மின்சுமை அற்றதுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? ஓகே. அரவுண்ட் த நியூக்ளியஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங். அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குங்க? நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ். அப்போது அணுனுடைய பெரும்பாலான பகுதி எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும். இதாவது ரூதர்ஃபோர்ட் தன்னுடைய ஆய்வின் மூலம் சொல்லியிருப்பார். அதாவது கோல்டு ஃபாயில் எடுத்து அதில் பாசிட்டிவ் ஆல்ஃபா ரேஸ் சென்ட் பண்ணும்போது அணுனுடைய மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் அந்த ஆல்ஃபா கதிர்கள் வந்து ஊடுருவி செல்லுது. அதனுடைய மையப்பகுதி மட்டும் அந்த ஆல்ஃபா கதிர்களை திருப்பி அனுப்புது. அப்போ என்னென்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், கூலும் ஃபோர்ஸ் படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியலில் என்ன படிச்சிருப்போம்? ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும், வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அப்போது ஆல்ஃபா கதிர் பாசிட்டிவ் சார்ஜு, நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜு. அப்போது ரெண்டு என்ன பண்ணும்? ஒன்று ரிப்பிள் பண்ணும். அதுதான் நடக்குது. இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணார்னா, அணுடைய ஒரு மையப்பகுதியில் மட்டும் ஒரு வலிமையான பகுதி இருக்குது, மீத மேலும் கீழும் எம்டி பிளேஸ் இருக்குன்னு யார் சொன்னாங்க? ரூதர்ஃபோர்ட் சொன்னார். The divergence of the masses of the nuclide from whole number can be expressed in terms of packing fraction and defined as. So packing fraction சொல்கிறோம். Atomic mass minus mass number divided by mass number. என்ன ஃபார்முலாங்க பேக்கிங் ஃப்ராக்ஷனுக்கு? அட்டாமிக் மாஸ் மைனஸ் மாஸ் நம்பர் டிவைடட் பை மாஸ் நம்பர். அப்போது எம் ஏ டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ பை ஏ. இதுதான் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. அடுத்து செமி எம்பிரிக்கல் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? செமி எம்பிரிக்கல் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா. செமி எம்பிரிக்கல் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா. அப்போது இந்த செமி எம்பிரிக்கல் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலாவுடைய பார்த்துக்குங்க. A1A மைனஸ் A2A பவர் 2/3 மைனஸ் A3 Z into Z பவர் Z minus 1 divided by A பவர் 1/3 minus A4 into A minus 2Z whole power 2 by A plus or minus 0 then A5 divided by A3/4. then the semi empirical formula for binding energy. இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே A1 equal EV, அதாவது என்ன சொல்கிறேன்னா வால்யூம் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. வால்யூம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம் இந்த இதில்? மாஸ் நம்பர். அப்போது மாஸ் நம்பர் அதிகமாக வால்யூம் வந்து அதிகமாகும். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நோட் என்ன கொடுத்துருக்காங்க? நோட் இஃப் ஆல் ஏ நியூக்ளியான்ஸ் தான் சொன்னேன். நியூக்ளியான்ஸ்னு என்ன சொல்லணும்? நியூக்ளியான்ஸ்னா புரோட்டானும் நியூட்ரானும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூக்ளியான். இது எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இஃப் ஆல் ஏ நியூக்ளியான்ஸ் இன் ஏ நியூக்ளியஸ் வேர் இன் இட்ஸ் இன்டீரியர் த டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தி நியூக்ளியஸ் would be EV, அதாவது டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல்ஸ் 6 AU அட்டாமிக் யூனிட். ஏயுன்னு என்ன சொல்கிறோம்? அட்டாமிக் யூனிட். இங்கே U அப்படிங்கிறது வந்து பாண்ட் எனர்ஜி. ES ஈக்குவல் மைனஸ் A2 இன்ட்டு A பவர் 2/3. இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி. ES கால் சர்ஃபேஸ் எனர்ஜி. ES இங்கே என்ன சொல்கிறோம்? சர்ஃபேஸ் எனர்ஜி.
வந்துடாதீங்க. surface energy of a nucleus. It is most significant for the lighter nuclei since a greater fraction of their nucleons are on surface. என்ன சொல்றாங்க? ஸோ லைட்டர் நியூக்ளிக்கு கிரேட்டர் ஃப்ராக்ஷன் இருக்கும் சர்ஃபேஸ் எனர்ஜி, வந்துடாதீங்க. அடுத்து இசி. ஈஸினா கூலும் எனர்ஜி, கூலும் ஃபோர்ஸ். அதான் சொன்ன ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று இருக்கும், வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஓரின மின்னூட்டம் ஒன்று விளக்கும், வேறின மின்னூட்டம் ஒன்று ஈர்க்கும். அதாவது சிம்பிளா சொன்னா லைக் சார்ஜஸ் வந்து ரிப்புல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு என்ன விளக்கம் பாருங்க. The Coulomb energy EC of a nucleus is the work that must be done to bringing together Z protons from infinity into a spherical aggregate. The size of the nucleus and its value is above. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்க விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, negative sign signifies that the arises from an effect that oppose nucleus stability. ஸோ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியஸினுடைய நிலைத்தன்மை வந்து மாறுபடும். அதான் அந்த நெகட்டிவ், அந்த நியூக்ளியஸ் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கு, நிலையா இருக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வேல்யூ தான் இந்த கூலும் ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்து இஏ. இஏனா என்ன? அசிமெட்ரி எனர்ஜின்னு சொல்கிறோம். இஏனா அசிமெட்ரி எனர்ஜி. இஏ ஈக்குவல் மைனஸ் A4 A minus 2Z whole power 2 divided by A. இதுக்கு என்ன சொல்கிறோம்? அசிமெட்ரி எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இபி. இபிங்கிறது பேரிங் எனர்ஜி, ப்ளஸ் ஆர் மைனஸ் கமா 0. பேரிங் எனர்ஜி தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கமா 0 பேரிங் எனர்ஜி. A5 divided by A power 3/4. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பேரிங் எனர்ஜி. இந்த செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது தான் இதுவரை நம்ம பார்த்தோம். இதுதான் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா. A1A A2A power 2/3 minus A3Z into Z minus 1 by A1/3 A power 4 A4 into A minus 2Z whole power 2 divided by A plus or minus comma 0 A5 A power 3/4. இப்போ இதில் ஒவ்வொன்றுக்குமான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து A1A, அடுத்து ES, அடுத்து EC, அடுத்து EA, அடுத்து EP. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படியே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன், அடுத்து வந்து செமி எம்பிரிக்கல் பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா. இப்போ பார்க்க போகிறது வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆட்டத்தினுடைய மையப்பகுதி என்னங்க? நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குங்க? புரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நிலையாக அதுக்குள்ளே இருக்குன்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் காரணம். இந்த நேச்சுரல் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கு, நிலையாக ஸ்டேபிளாக பிடிச்சு வச்சிருக்கு. சரிங்களா? Apart from long range cooling force between nuclear protons, there exist short range attractive nuclear forces which keep various nucleons bound together in a nucleus. இந்த அதான் சொன்ன, இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு வைக்கிறது தான் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ். These forces are considered to arise from a continuous and rapid jumping back and forth pions between the two nucleons. ஸோ பியானுங்கிறது ஒரு சப் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். முன்னாடி குவார்க் பற்றி பார்ப்போம், எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன பண்ணால் ஆட்டத்தினுடைய கான்ஸ்டியூஷன், அதாவது அடிப்படை துகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? மேட்டர்னு சொல்லுவோம். மேட்டர் அடிப்படை துகள் வந்து ஆட்டம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது, ரீசெண்டாக அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் குவார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ பியானுங்கிறது ஒரு எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா, அப்பார்ட் ஃப்ரம் லாங் ரேஞ்ச் கூலுமிக் ஃபோர்ஸஸ் பிட்வீன் நியூக்ளியர் புரோட்டான்ஸ் there exist short range attractive nuclear forces which keeps various nucleons bound together in a nucleus. These forces are considered to arise from a continuous and rapid jumping back and forth
pions between the two nucleus.